யோகானந்தரின் வெற்றியின் விதிமுறையில் நீங்களும் விதியை வெல்லலாம். எல்லாவற்றையும் படைப்பது மனசு தான். அதனால தான் நல்லதை மட்டும் படைக்க அதற்கு நீங்கள் வழிகாட்டணும். செயல்திறம் மிக்க இச்சாசக்தியுடன் ஏதாவது ஒரு எண்ணத்தை நீங்கள் பற்றி கொண்டீங்கன்னா முடிவில் அது தெளிவான வெளித்தோற்றமாக உருவெடுக்கும். உங்கள் இச்சாசக்தியை நீங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்காக செயல்படுத்த முடியும்னா நீங்கள் உங்கள் விதியை வென்றவங்களாக ஆயிடுவீங்க. உங்கள் இச்சாசக்தியை செயலாற்ற உடையதாக ஆக்குவதற்கு நான் இப்போ 3 முக்கிய வழிமுறையை சொல்கிறேன். நீங்கள் என்றுமே வெற்றி கண்டிராத ஒரு எளிய பணி இல்லைன்னா முடிக்கக்கூடிய செயல் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை வெற்றியுடன் முடிக்க தீர்மானிக்கணும். ஆக்கப்பூர்வமானதும் நடைமுறைப்படுத்தக்கூடியதுமான ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து இருக்கீங்க என நிச்சயப்படுத்தி கொண்டு அதன் பிறகு தோல்வியை பற்றி என்ன மறுத்துடணும். ஒரே ஒரு நோக்கத்தின் மீது முழு கவனத்தையும் செலுத்தி உங்கள் அனைத்து திறமைகள் மற்றும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி அதே ஈடேற செய்யணும். ஆனால் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அடைவது முறையானது, மேலும் இறைவனின் நோக்கங்களுடன் இணக்கமானது என்பதை உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் இறை அமைதியில் நீங்கள் எப்போதும் நிச்சயப்படுத்தி கொள்ளணும். அதன் பிறகுதான் நீங்கள் உங்கள் இச்சாசக்தியின் முழு வேகத்தையும் உங்கள் நோக்கம் நிறைவேற பயன்படுத்தணும். ஆனால் அனைத்து சக்தி மற்றும் அனைத்து சாதனையின் மூலமான இறைவன் பற்றிய சிந்தனையில் மனசை நிலைநிறுத்தி கொண்டே இருக்கணும். மனிதர் மூளையானது உயிர் சக்தி பிராணசக்தியின் சேமிப்பு அறை தான். இச்சாசக்தியின் தசை இயக்கங்களிலும் இருதயம், நுரையீரல் மற்றும் உந்து ஜவ்வுத்திரை ஆகியவற்றின் வேலையிலும் செல்களின் வளர்சிதை மாற்றத்திலும் இரத்தத்தின் இரசாயன மாற்றத்திலும் மேலும் தொலைபேசி போன்ற உணர்வு கட்டளை நரம்பு மண்டல வேலையை தொடர்ந்து செய்வதாலும் அதற்கு பதிலாக செயல்படுத்தப்படுது. இது தவிர சிந்தனை, உணர்ச்சி மற்றும் இச்சாசக்தியை பற்றிய எல்லா செயல்களுக்கும் மிக அதிக அளவு உயிர் சக்தி தேவைப்படுது. பயம் உயிர் சக்தியை செலவழிச்சிடும். அது செயல்திறம் மிக்க இச்சாசக்தி மிகப்பெரிய எதிரியாக ஒன்று. பயமானது நரம்புகள் வழியாக சாதாரணமாக சீராக பாயும் உயிர் சக்தியை பிழிந்தெடுத்து விடுது. மேலும் நரம்புகளையே கூட இயக்கமில்லாமல் போல ஆகவிட செய்யுது. முழு உடலின் உயிராற்றல் குறைக்கப்படுது. பயப்படும் பொருளை விட்டு விலக உங்களுக்கு உதவி புரிவது இல்லை, உங்கள் இச்சாசக்தியம்தான் அதை பலவீனமாக்குறது. பயம் மூளையை உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு தடைப்படுத்தும் செய்தியை அனுப்ப தூண்டுது, இல்லைன்னா இருதயத்தை சுருக்குது, உணவு செரிமான வேலைகளை தடுக்குது, மேலும் பல உடற்கோளர்களை ஏற்படுத்தும். அந்த பயம் சித்தமானது இறைவனுடன் ஒன்றுபடும் போது உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. அதன் பிறகு ஒவ்வொரு தடையையும் தைரியத்துடன் நம்பிக்கையுடனும் மீறி வர இயலும். ஒரு விருப்பம் என்பது சக்தியற்ற ஆசையாகும். விருப்பத்திற்கு பிறகு உள்நோக்கம். ஒரு விருப்பம் அல்லது ஆசை நிறைவேற்ற கொள்ளப்படும் திட்டம் உண்டாகலாம். ஆனால் இச்சாசக்தியின் பொருள் என் எண்ணம் ஈடேறும் குறிக்கோளை அடைய நீங்கள் உங்கள் இச்சாசக்தியை பயன்படுத்தும் பொழுதுதான் உயிர் சக்தி ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. செயலற்று வெறும் விரும்பும் பொழுது இல்லை. தோல்விகள் கூட உங்கள் இச்சாசக்தி உங்கள் லோகாயத மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிப்பதை செயல்படணும். நீங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தில் தோல்வி அடைந்து விட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு காரணத்தையும் ஆராய்ந்து வருங்காலத்தில் அதே தவறுகளை நீங்கள் மறுபடியும் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் விளக்குவதற்கு வேண்டி அது உதவியதாக இருக்குது. வெற்றியின் விதைகளை விதைப்பதற்கு தோல்வி பருவம் தான் ரொம்ப சிறந்த காலமாகும். சந்தர்ப்ப சூழ்நிலை என்னும் தடி அடி உங்களை கன்றி போகும்படி காயப்படுத்தலாம். ஆனாலும் தலை நிமிர்ந்து நில்லுங்க. எத்தனையோ முறை நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், பரவாயில்ல, எப்போதும் மேலும் ஒரு முறை முயற்சி செய்யுங்க. நீங்கள் இனிமேலும் போரிட முடியாது என்று நினைக்கும் தருணத்திலும் இல்லை நீங்கள் ஏற்கனவே உங்களால் இயன்றவரை முயற்சி செய்து விட்டீங்கன்னு நினைக்கும் தருணத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியின் முடிசூடும் வரையிலும் போரிடணும். இந்த விஷயத்தை ஒரு சிறுகதை தெளிவுபடுத்தும். குப்பனும் சுப்பனும் சண்டை போட்டு இருந்தாங்களாம். ரொம்ப நேரம் பிறகு குப்பன் தனக்குத்தானே சொல்லி கொண்டானா, இதற்கு மேலும் என்னால் சண்டையிட முடியாது. ஆனால் சுப்பன் நினச்சானா இன்னும் ஒரே ஒரு குத்து, அவன் அந்த குத்தை விட்டதும் குப்பன் சுருண்டு விழுந்துடுவான். நீங்கள் அது போல் இருக்கணும்.
ஒரு கடைசி குத்தை விடணும். வாழ்க்கையில் எல்லா இடர்பாடுகளையும் வெற்றி கொள்வதற்கு வெல்ல முடியாத இச்சாசக்தியின் ஆற்றலை பயன்படுத்தணும். தோல்விக்கு பிறகுதான் புது முயற்சிகள் உண்மையான வளர்ச்சியை விளைவிக்குது. ஆனால் அது நல்ல திட்டமிட விடணும். அதன் பிறகு அது அதிகரிக்கும் தீவிர கவனத்துடனும் செயல்திறன் மிக்க இச்சாசக்தியுடன் ஊக்குவிக்கப்படணும். இதுவரை நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீங்கன்னா நினைத்து கொள்ளலாம். தோல்வியை விதியின் தீர்ப்பு என ஒப்புக்கொண்ட போராட்டத்தை கைவிட்டு விடுவது முட்டாள்தனம். மேலும் சாதிக்க வாய்ப்பு இன்னும் இருக்கும்போது உங்கள் முயற்சியை கைவிடுவதை விட போராடி கொண்டு இருப்பது மேலும். ஏன்னா இறக்க நேர்ந்தால் கூட உங்கள் போராட்டங்கள் அடுத்த பிறவியில் சீக்கிரமே புதுப்பிக்கப்படும். வெற்றி அல்லது தோல்வி என்பது நீங்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கீங்களோ அதுடன் சேர்ந்து தற்போது என்ன செய்கிறீங்களோ அதன் நியாயமான விலை தான் ஆகும். அதனால தான் கடந்த கால பிறவிகளின் எல்லா வெற்றி எண்ணங்களையும் அதை மறுபடி உயிர்த்திறம் பெறும் வரையிலும், மேலும் அது இந்த பிறவியின் எல்லா தோல்வி மனப்போக்குகளின் தாக்கத்தையும் உதறி தள்ளும் வரையிலும் அந்த எண்ணங்களை நீங்கள் தூண்டி எழுப்பணும். வெற்றி கண்ட மனிதன் தோல்வியுற்றவனை விட அதிக கடுமையான இடர்பாடுகளுடன் போராடி இருந்திருப்பாங்க. ஆனால் முன்னவன் தோல்வி எண்ணத்தை எல்லா சமயங்களும் ஒதுக்கி தன்னை தானே பயிற்றுவித்து கொள்றாங்க. உங்கள் கவனத்தை தோல்வியிலிருந்து வெற்றிக்கும், கவலையிலிருந்து அமைதிக்கும், மனம் அலைப்பாதலிருந்து ஒரு முகச்சிந்தனைக்கும், சஞ்சலத்திலிருந்து சாந்தத்திற்கும் மற்றும் சாந்தத்திலிருந்து உள்ளிருக்கும் இறை ஆனந்தத்திற்கும் நீங்கள் மாற்றணும். ஆத்ம அனுபூதியின் இந்த நிலையை நீங்கள் எழுதும்போது தான் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் பெரும் சிறப்புடன் சுய நிறைவேற்றப்பட்டிருக்குது. முன்னேற்றத்தின் இன்னும் ஒரு ரகசியம் சுய ஆராய்வு தான். உள்முக நோக்கு என்னும் கண்ணாடியில் பார்க்கக்கூடிய உங்களுடைய மனசின் உள்ளிடங்கள் மற்றபடி உங்களிடமிருந்து மறைந்து தான் இருக்குது. உங்கள் தோல்விகளை ஆராய்ந்து நல்ல மற்றும் தீய இயல்புகளை பிரித்தெடுங்க. நீங்கள் யார், நீங்கள் என்னவா ஆக விரும்புகிறீங்க, உங்கள் தடைப்படுத்தப்படும் குறைபாடுகள், இது எல்லாமே ஆராய்ச்சி செஞ்சு உங்களுடைய உண்மையின் பணியின் தன்மையை வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்தின் தீர்மானித்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோன்னு என்னவாக ஆக விரும்புகிறீங்களோ அப்படியே உங்களை ஆக்கிக்கொள்ள பெரும் முயற்சி செய்யணும். உங்கள் மனசை இறைவன் மீது செலுத்தி அவருடைய சித்தத்துடன் உங்களுடைய இணக்கமாக்கி கொள்ளும் போது தான் உங்கள் பாதையில் நீங்கள் நிச்சயமாக மேன்மேலும் முன்னேற்றம் அடைகிறீங்க. உங்களுடைய அடிப்படை நோக்கம் இறைவனிடம் திரும்பி செல்லும் வழியை காண்பது தான். ஆனால் வெளி உலகத்தில் ஆற்ற வேண்டிய ஒரு பணியும் உங்களுக்கு இருக்குது. இச்சா சக்தியானது தொடக்க துணிவு இன்டேட்டியூடன் சேர்ந்து அதை நிறைவேற்ற உங்களுக்கு உதவி புரியும். தொடக்க துணிவு என்பது என்னன்னு பார்க்கலாம். அது உங்களுக்கு இருக்கும் படைப்பு சக்தி, எல்லையற்ற பரம்பொருளின் ஒரு சுடற்பொறி ஆகும். அது இதுவரை யாரும் படைத்திராத ஒன்றை படைக்கும் சக்தியை உங்களுக்கு அளிக்கலாம். அது புதிய வழியில் காரியங்களை செய்ய உங்களை தூண்டுது. தொடக்க துணிவுள்ள மனிதனின் சாதனைகளில் எரிய நட்சத்திரம் போல பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். ஒன்றுமில்லாத இதிலிருந்து ஏதோ ஒன்று வெளிப்படையாக படைச்சு அவன் நிரூபிப்பது என்னன்னா பரம்பொருளின் உயரிய படைக்கும் ஆற்றலை ஒருவர் பயன்படுத்தி அசாத்தியமாக தோன்றுவதை சாத்தியமாக்கி காட்டலாம் என்பதுதான். தொடக்க துணிவு உங்களை சொந்த கால்களில் நிற்கவும் தலையின்றியும் சுதந்திரமாக இருக்க செய்யுது. வெற்றியின் குணங்களில் அதுவும் ஒன்று தான்.